Hi, hello friends. Welcome to Village Checklist. நான் உங்கள் விவி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னாக்க y75 5G புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்கிற Vivoல புதுசா ஒரு மாடல் சூப்பரா லான்ச் பண்ணியிருக்காங்க 5G ல பேசிக்கா வந்து ஸ்டார்டிங் மாடல்னு சொல்லியிருக்காங்க. y75 5Gங்கிற மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேஷனோட உங்களுக்கு சீக்கிரமா வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம Vivo y75 5G அந்த மாடலோட அன்பாக்சிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ தான் மாடல்லாம் செம்மையாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. Vivo மாடலில் புதுசாக சூப்பராக இருக்குது. பாக்ஸும் செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது முன்னாடி என்னென்னமோ எழுதியிருக்கிறாங்க. 5G 8GB ரேமு 4GB எக்ஸ்டென்ஷன் ரேமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி பேக்கப் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் போட்டுருக்காங்க. உள்ள ஃபோன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சிலிக்கான் பவுச் எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி தான் வழக்கமாக இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. யூசர் கைடு ஒன்று, ஒரு சிலிக்கான் பவுச், அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தமாரி கேஸ் போட்டால் தான் அந்த ஃபோனோட லுக்கு என்னங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியுது. ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரே மின்னுது. அப்படியே 2 கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே 5Gங்கிற ஒரு லோகோ ஒன்று இருக்குது. ட்ரிபிள் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கடா ட்ரிபிள் கேமரா 2 நாடா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ரியர் கேமரா தான் இதில் 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது போர்ட்ரேட்டு 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் தான் எல்லா ஃபோன்லேயும் உள்ள மாதிரி தான் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அப்டம் வால்யூம் கீ அது கொடுத்துருக்குறாங்க. பாட்டமில் பார்த்தோம்னாக்கா ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒரு சி டைப்புக்கான சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் எல்லாத்துலேயும் செம்மையாக இருக்கும். விவோவை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் 5 கிடையாது 6.58 இன்ச்சஸில் ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பூட்டப் பண்ணி பார்த்துருவோம். அதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறதோ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். Vivo 5G பவர் பாய் ஆண்ட்ராய்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்ப்போம். அதோட டிஸ்பிளேயோட சென்சிட்டிவ் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ரொம்ப அவ்வளோ வெயிட்லாம் இல்லைங்க. பார்க்க அழகாக இருக்குது. ஃபோனை மிடில் ஃப்ரேமில் கொடுத்துருக்குறாங்க. ஐஃபோன் மாதிரி தான் இந்த இதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஐஃபோன் மாதிரி இல்லை. ஆனால் நல்லா இருக்குது ஃபோனு. பூட்டப் பண்ணிடுவோம். பூட்டப் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். அப்படியே விவோ ஃபோன் மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நமக்கு மியூசிக்கு ஆன் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி தான் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஃபோன்லையும் நல்லா இருக்குது. ஃபோனை நம்ம இப்போ பூட்டப் பண்ணியாச்சு. ஃபோனோட தீமே செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. செம்ம தான் இருக்குது சென்ஸு. அது ஃபோனில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் என்ன இருக்குங்கிறதையும் அப்படியே பார்த்துருவோம். IMEI நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இருக்குது. 18 வாட்ஸ் அடாப்டர் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதுக்கான சி டைப்பர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க கேபிள். இந்த ஃபோன்லேயே நமக்கு நிறைய ஃபோனில் இப்போலாம் வர ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெட்செட்டே இந்த ஃபோன்லேயே கொடுக்க மாட்டேன்னு நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு நமக்கு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் டூல் ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது. இதில் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இல்லைங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஃபோன்லேயும் இப்போ வரது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்தாங்க. இந்த ஃபோனில் 16 மெகாபிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். அதெல்லாம் கேமரா குவாலிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு அதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அபவ் ஃபோன் சூப்பர் இருக்குங்க. இதில் ஆண்ட்ராய்டு 12 அந்த வெர்ஷனில் FunTouch OS 12 கொடுத்துருக்குறாங்க. 2.2 GHz டிமென்சிட்டி 700 ஆக்டோ கோர் ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க.
8GB RAM ப்ளஸ் 4GB எக்ஸ்டென்ஷன் ரேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 12GB ரேமாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த 4GB எக்ஸ்டென்ஷன் ரேம்னால ஃபோன் வந்து ஹேங் ஆகாது, கொஞ்சம் ஹீட் ஆகாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த எக்ஸ்டென்ஷன் ரேம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வேறு என்ன இருக்குங்கிறத வேறு ஒன்றும் அதிகமாக இதில் கொடுக்கல. லீகல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோதான். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது. டச் சென்சிட்டிவ் ஓகேங்க, ஓரளவு நல்லா இருக்குது. 98 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம விவோ y75 5G மாடலோட அன்பாக்சிங் தான் பார்த்துருந்தோம். ரிவ்யூ எப்படி இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபோன் நம்ம யோசிச்ச மாதிரியே நான் எப்படி தான் இருக்குன்னு நினச்சோம். புது மாடல் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒர்த்தபுள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.